ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கா? எலும்புகளை இரும்பு போல் மாற்ற, இரத்த சோகை வராமல் தடுக்க, இரும்பு சத்து அதிக நிறைஞ்ச கேழ்வரகு உளுந்து வச்சு ஈஸி டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதை கேழ்வரகு கேப்பை ராகின்னு சொல்லுவாங்க. 1 கப்பு போல் எடுத்து இதோடு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்தாலே போதும். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. அதனால தான் வறுத்துக்கிறோம். பாலை விட அதிகமான கால்சியம் கேழ்வரகில் இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்தவும் மூட்டு வலி குறையதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிடும் போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே அப்படியே கிடைக்கும். நார்மலாக நம்ம இட்லி தோசை செய்யும்போது கருப்பு உளுந்து தோலோடு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி கஞ்சி இல்லை லட்டு வகைகள் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது கருப்பு உளுந்து முடிஞ்ச அளவுக்கு தோலோடு எடுத்துக்கோங்க. இதையுமே நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறி நல்ல ஒரு வாசனை வரும், உளுந்தோட வாசனை வர்ற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தில் கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் கை கால் மூட்டு வலி குறையிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் புரதச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் வளர்ச்சிக்கும் தசை வலுப்புறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ஓரளவு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்ச கேழ்வரகை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 4 ஏலக்காய் போல் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தோட ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு மாவோட இதையும் சேர்த்து ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு போல் மாவு ஜவ்வரிசி எடுத்து அதை இதோட சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்து வந்துடணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பு இல்லைனா டம்ளரில் மாவு எடுக்கீங்களோ அதுக்கு அதே கப்பில் ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அளவுகள் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல இது போல் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது. கையெடுக்காமல் அப்படியே கிண்டி விடணுன்னு அவசியம் இல்லை. இடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்ல பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் டைம் போக போக இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். வறுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது, பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. நல்ல இது போல் கலர் மாதிரி கொஞ்சம் கட்டியான பதம் வரும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்ல இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். மாவு ஜவ்வரிசி அப்படி இல்லைன்னா நைலான் ஜவ்வரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு கலக்கும்போது 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். இப்போ ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிறோம்.
ரெண்டுமே சேர்த்து நல்லா இந்த பக்குவத்தில் இருக்குது. எப்பவும் டெய்லி டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டு பாருங்கள். எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் இதோட இனிப்புக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா ட்ரையாக அடித்து வச்சதை இதோடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட சேர்த்துக்கலாம். சுகர் பிபி இருக்கவங்க, இனிப்பு வேண்டான்னு நினைக்கவங்க மைல்டு இனிப்போடு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதே பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.